Good day to you all. ஆங்கிலம் கற்கும் நம் ஒவ்வொருவரும் நாம் பேசும்போது சரி எழுதும் போது சரி we have progressed, அதாவது நம்மிடம் தொழில்சார் புரிதல்கள் உண்டு என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டுமாயின் ஆங்கிலத்தில் எவ்வகையான சொற்பிரயோகங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் என்று பார்க்க போன்றோம். அதாவது நீங்க நினைக்கலாம், what does it mean by progress? வாங்க பார்க்கலாம். PROGRASPS. இங்க இந்த pro என்பதில் PRO என்பதை perseverance விடாமுயற்சி, resilience நெகிழ்ச்சித்தன்மை, obedience கீழ்ப்படிவு என்பவற்றையும், grasp என்ற generosity தாராள குணம், rapport நல்லுறவு, acceptance ஏற்றுக்கொள்ளும் தன்மை, sympathy இரக்கம் அல்லது பச்சாத்தாபம் அனுதாபம் அப்படி சொல்லலாம், patience பொறுமை, satisfaction திருப்தி. இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்கு நம்ம ஆங்கிலத்துல ஸ்பெசிபிக்கலி செலக்டட் வேர்ட்ஸ் எங்களுடைய பேச்சு வழக்கிலோ அல்லது எழுதும் போதோ பயன்படுத்தி கொள்வோம். அவை எவை என்பதுதான் இன்றைய லெசன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம இப்பவே லைக் பண்ணி மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேர் பண்ணுவதோடு மட்டும் விடாது, அவர்களுடன் சேர்ந்து நீங்களும் பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். Practice makes you perfect. Now let's move on to the video. இப்ப நீங்க எல்லாரும் ஆவலா இருக்கிற அந்த வேர்ட்ஸ் தான் நாங்க இன்னைக்கு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நாங்க WH question words வந்துட்டு சிம்பிளா கொஞ்சம் படிப்போம். என்னென்ன? what, where, when, who, how, which இன்னும் எத்தனையோ இருக்கு. இந்த லொத்தையும் யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் என்ன? WH question words. இந்த WH question words இவ்வளோத்தோடையும் நீங்க ever அப்படிங்கிற ஒரு சொல்ல சேர்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? whatever, wherever, whoever, whenever, however, whichever என்னும் சொற்கள் கிடைக்கும். இவற்றின் அர்த்தம் என்ன? whatever இது வாயிலும், wherever எங்கே என்றாலும், whoever யாராகிலும், whenever எப்பொழுதாகிலும், whichever எதுவாகிலும், however எப்படியாகிலும். இது தவிரவும் இவற்றுக்கு வேறு அர்த்தங்கள் உண்டு. தனித்தனி வீடியோவாகவே ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்போம். அப்போது அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு விளங்குவது என்ன? நாங்க ஏற்கனவே ப்ரோக்ராஸ் என்றதுல பார்த்த அவ்வளவு குணமும் எங்கள்கிட்ட இருக்கு என்பதுதான். யாராவது எது உனக்கு வேணும், எது என்றாலும் பரவாயில்ல, whatever. எங்க போக விரும்புற? wherever. யார் உன்னோட இருக்கணும்னு நினைக்கிறேன்? whoever. யாருக்கு உதவணும் நினைக்கிறேன்? whoever. எப்படி பயணம் செய்யணும் விரும்புற? however. டீ வேணுமா, காஃபி வேணுமா? whichever. இப்ப தூங்க போறியா, லேட்டா தூங்குறியா? whenever. அது உங்கள்ட்ட இருக்கிற தாராள குணம். ஒரு மற்றவரோட நீங்க நல்லுறவா இருக்கிறீங்க, ஏற்றுக்கொள்றீங்க, கீழ்ப்படிவு உங்கள்ட்ட இருக்குது, பொறுமையா இருக்கிறீங்க, திருப்தியா இருக்கிறீங்க என்றதெல்லாம் இதன் மூலம் வெளிப்படுத்துறீங்க. இவற்றில் நாம் whatever என்றால் என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன, நடைமுறை வாழ்க்கையில் எவ்வகையான இடங்களில் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்பது பற்றி தெளிவான விளக்கத்தை Day 1 வீடியோவில் பார்த்துள்ளோம். லிங்கும் பிளேலிஸ்ட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். பார்க்காதவர்கள் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்க போவது wherever. இந்த wherever என்பதில் 2 சொற்கள் உள்ளன. அவை என்ன? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் whereum எவரும். தனித்தனியே இவற்றுக்கு அர்த்தம் பார்த்தோமானால் where என்றா எங்கே, ever என்றா எப்பொழுதும். இரண்டையும் சேர்க்கும் போது ஒரு சொல்லில கடைசி எழுத்து ஈயா இருக்குது, இன்னொரு சொல்ல முதலாவது எழுத்து ஈயா இருக்குது. அப்ப ரெண்டையும் இணைக்கு டபுள் ஈ வருமா? இல்ல. நாங்க ஒரு ஈயத்தான் நாங்க பயன்படுத்துகின்றோம். அது ஒரு ஈயாக அந்த சொல் ஒரு சொல்லாக வருகின்றது. இடைவெளியும் இல்ல, டபுள் ஈயும் வராது.
இந்த wherever என்பதன் அர்த்தங்களவை எங்கேயாகிலும், எங்கெல்லாம், இடமெல்லாம் இவ்வாறான தமிழ் அர்த்தங்களை கொள்ளும். இவற்றை நாம் உதாரண வாக்கியங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு திட்ட தெளிவாக விளங்கிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணி அவங்களோடையும் சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி பண்ணுகிறீர்களோ அவ்வளவுக்கு தான் உங்களுடைய ஃப்ளூவன்சி லெவல் இருக்கு. ஃப்ளூவன்சி என்றது என்ன? சரளமாக பேசுவது. விரைவாக பேசுவதா? இல்லவே இல்லை. அதோடு மட்டும் நின்று விடாது. இங்கு வினவப்படுகின்ற வினாக்களுக்கு மறக்காம கமெண்ட்ல விடைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது தானே என்று அலட்சியம் பண்ணவும் வேண்டாம். தெரியாதே தப்பா போயிடுமே அப்படின்னு தயக்கமும் தேவையில்லை. Don't worry about your mistakes. I'm ready to correct it. Now, let's move on to the video. நான் பார்க்கும் இடமெல்லாம். இடமெல்லாம் இதை எப்படி சொல்வோம்? Wherever. நான் பார்க்கிறது I see. Wherever I see. Wherever I see. நாம் போகும் இடமெல்லாம். நாம். Wherever we go. Wherever we go. நீ இருக்கும் இடமெல்லாம். Wherever you are. Again, wherever you are. அவர்கள் தங்கி நிற்கும் இடமெல்லாம். Wherever they stay. Wherever they stay. எல்லாரும் சத்தமா வாய்விட்டு சொல்லி பாருங்க. Wherever they stay. அவன் வரும் இடமெல்லாம். நீங்களே சொல்லி பாருங்க. Very good. Wherever he comes. Wherever he comes. நீங்க எஸ் வடிவம் பயன்படுத்துறோம். He என்பது third person singular subject. அதாவது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். இதுக்கெல்லாம் என்ன வரும்? சிங்குலர் சப்ஜெக்ட் எஸ் ஃபார்ம். இப்போ அடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அவள் விரும்பும் இடமெல்லாம். Well done. Wherever she likes. Wherever she likes. அது விழும் இடமெல்லாம். Wherever it falls. Wherever it falls. இப்ப நாங்க சின்னது எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இனி வாக்கியங்களை, அதாவது நடைமுறை வாழ்க்கையில நாங்க பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை பார்ப்போம். உனக்கு எங்கெல்லாம் போக விருப்பமோ அங்கே போகலாம். அங்க நாம் போவோம், அங்க போலாம். இது எல்லாம் ஆங்கிலத்துல நாங்க எப்படி சொல்வோம்? லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. அடுத்த என்ன இருக்குதாங்க? உனக்கு எங்கெல்லாம் போக விருப்பமோ. இந்த பகுதியில எங்கெல்லாம் என்பது இடையில் தான் காணப்படுகிறது. இந்த எங்கெல்லாம் அல்லது எங்கே ஆகிலும் இடமெல்லாம் என்பதை அந்த வாக்கிய பகுதியின் இடையிலாகட்டும் அல்லது இறுதியிலாகட்டும் அல்லது முதல்ல தான் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லை. ஆங்கிலத்தில் எழுதிக்க அந்த பகுதியில wherever என்பதை தான் நாம் முதலாவதாக போட வேண்டும். அப்போ இங்கேயும் என்ன? எங்கெல்லாம் wherever. உனக்கு போக விருப்பமோ. You like to go. எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி பாப்போமா? Let's go. Wherever you like to go. Let's go. Wherever you like to go. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க. Very good. அடுத்த உதாரணம் பார்ப்போம். நீ எங்கெல்லாம் தேடினாலும் இதை பெறவே முடியாது. அப்போ ஒரு பொருளின் மதிப்பை பற்றி சொல்றோம். இதை நீ எங்கெல்லாம் தேடி பார்த்தாலும் இதை உன்னால பெறவே முடியாது. எங்கெல்லாம் wherever. நீ தேடினாலும் you search for. இதை உன்னால் பெற முடியாது. முடியாது can't. You can't get this. Wherever you search for, you can get this. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Wherever you search for. Wherever you search for. You can't get this. ரொம்ப இலவா இருக்கா? அடுத்த உதாரணம் பார்ப்போம். அவள் எங்கெல்லாம் போகிறாளோ அவன் செல்கிறான். அப்ப என்னது? கிட்டத்தட்ட வால்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் எங்கெல்லாம் போறாவோ அங்கெல்லாம் அவன் போறான். அவன் செல்கிறான். He goes. He goes. எங்கெல்லாம் wherever. அவள் போகிறாள். She goes. He goes wherever she goes. Again, he goes
wherever she goes. ரொம்ப இலவா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உனக்கு விரும்பிய எங்கே ஆகிலும் என்னை சந்தி. அதாவது நான் ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறேன், அவங்கள்ட்ட நான் சொல்றேன் என்ன வந்து சந்தியுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன கேக்குறாங்க, எங்க வந்து சந்திக்க அப்படின்னு. அப்ப நான் அந்த சாய்ஸ வந்து அவங்களோட கையிலேயே கொடுக்குறேன். உனக்கு விரும்பிய எங்கே ஆகிலும் என்னை சந்தி. இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? முதலாவது சந்தி என்பதை என்னை சந்தி என்பதை சொல்வோம். மீட் மீ. எங்கே ஆகிலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்ன சொல்லுங்க? வெரி குட். wherever. உனக்கு விரும்பிய. யூ லைக். எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி பார்ப்போம். மீட் மீ wherever you like. மீட் மீ wherever you like. again, மீட் மீ wherever you like. நான் செல்வது எங்கே ஆகிலும் என்னால் ஒரு வேலையை தேட முடியும். என்னுடைய கான்பிடன்ஸை காட்டுது. உங்களை எல்லாருக்குமே தெரியும், இந்த காலத்துல வேலை ஒன்றை பெற்றுக்கொள்றதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு என்ன இருக்கு? கான்பிடன்ஸ் இருக்கு. எங்க போனாலும் என்னால வேலை ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். எங்கே ஆகிலும் அதுதான் முதலாவது சொல்லணும். wherever. நான் செல்வது I go. என்னால் முடியும் I can. என்னத்துக்கு முடியும்? ஒரு வேலையை தேட. I can find a job. Wherever I go, I can find a job. Wherever I go, I can find a job. இப்போ உங்களுக்கான வினா, அவள் செல்வது எங்கே ஆகிலும் அவளால் அவளுடைய உணவை சமாளிக்க முடியும். சமாளிக்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவோம்? மேனேஜ் அப்படின்னு சொல்லலாம். கமெண்ட் யுவர் ஆன்சர். Well done. நாங்க மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். எங்கெல்லாம் அவள் இருக்கிறாளோ நான் சௌகரியமாக உணர்கிறேன். அப்போ அவள் வந்து எங்கெல்லாம் இருக்கிறாவோ அங்கெல்லாம் எனக்கு என்ன கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வந்து கிடைக்குது. சொல்லி பார்ப்போமா? எங்கெல்லாம். wherever. இங்க தமிழ்லயும் எங்கெல்லாம் முதலாக வந்துட்டது. wherever she is. wherever she is. நான் உணர்கிறேன். I feel. எப்படியாக? சௌகரியம். I feel comfortable. Wherever she is, I feel comfortable. Again, wherever she is, I feel comfortable. Wherever she is, I feel comfortable. இப்போ உங்களுக்கான வினா, அவன் எங்கெல்லாம் இருந்தானோ அவள் சௌகரியமாக உணர்ந்தாள். அதாவது கடந்த கால நிகழ்வை பற்றி சொல்கின்றோம். Please comment your answer. Amazing. You got it. இந்த வீடியோ முடிவதற்கு முன் உங்களால் குறைந்தபட்சம் wherever என்பதை பயன்படுத்தி ஒரு வாக்கியமாவது உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடியதாக இருக்க வேண்டும். It's my wish and expectation. என்னுடைய விருப்பமும் எதிர்பார்ப்பும் அதுவாகும். அவள் எங்கே ஆகிலும் இருந்திருப்பாள். அது ஜப்பான் அல்ல. நம்ம 2 பேர் பேசிக்கொள்றோம். ஒரு ஆள் என்ன சொல்றார்? அவள் ஜப்பான்ல எல்லாம் இருந்தாலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டோ பார்த்தேன் அப்படின்னு. ஆனா எனக்கு சந்தேகம் இல்லாம அவள் அங்க மட்டும் போகலன்றது எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன சொல்றேன், ஆனா போன இடம் இதுதான் சொல்லி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, அவன் ஜப்பானுக்கு இன்னும் போகல அப்படின்னு. அப்ப நான் என்ன சொன்னேன், அவள் எங்கே ஆகிலும் இருந்திருப்பாள். அது ஜப்பான் அல்ல. Wherever she was, it was not Japan. Wherever she was, it was not Japan. Again, wherever she was, it was not Japan. மேலும் உதாரணங்கள் பார்ப்போமா? அவன் எங்கெல்லாம் இருந்தானோ சண்டை தீவிரமாக இருந்தது. இந்த அர்த்தம் என்ன? ஒரு சண்டைக்காரன் அர்த்தம். Wherever he was, wherever he was, எங்கெல்லாம் இருந்தானோ சண்டை தீவிரமாக இருந்தது. சண்டை, the battle was intense. சண்டை இருந்தது எப்படியாக? தீவிரமாக. The battle was intense. Wherever he was, the battle was intense. Again, wherever he was, the battle was intense. வாங்க மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். அவள் எங்கெல்லாம் இருக்கிறாளோ
அது அழகா இருக்கு. உங்களுக்கே தெரியும், சில பேர் பார்த்துட்டு நாங்க லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அப்படிப்பட்டவ எங்க இருந்தாலுமே அந்த இடத்துக்கே அது அழகாயிரும். அப்ப அவள் எங்கெல்லாம் இருக்கிறாளோ அது அழகா இருக்கு. Wherever she is, it is beautiful. Wherever she is, it is beautiful. Again, wherever she is, it is beautiful. இப்போ உங்களுக்கான வினா, ஷீதா எங்கெல்லாம் இருப்பாளோ அது அழகாக இருக்கும். அப்ப என்ன, எதிர்கால நிகழ்வை பற்றி சொல்லுகிறோம். சீதா எங்கெல்லாம் இருப்பாளோ அது அழகாக இருக்கும். Comment your answer. Superb. You got it. அவன் எங்கெல்லாம் போகிறானோ இது நடக்கிறது. ஏதோ ஒரு செயல் அதை பற்றி காய்ச்சிட்டு இருக்கிறோம். அப்ப உங்களுக்கு தெரியுது என்ன, எங்கெல்லாம் போனாலும் இது நடக்குது. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நாங்க அதை பற்றி சொல்ல போகல. அவன் எங்கெல்லாம் போகிறானோ இது நடக்கிறது. எங்கெல்லாம் wherever போகிறானோ, ரெகுலர் ஆக்டிவிட்டியை பற்றி சொல்றோம். wherever he goes, இது நடக்கிறது. this happens. wherever he goes, it happens. Again, wherever he goes, it happens. உங்களுக்கான ஒரு வினா பார்ப்போமா? கடந்த காலத்தை பற்றி சொல்லி பார்ப்போம். அவள் எங்கெல்லாம் போனாலோ அது நடந்தது. கடந்த காலத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். Comment your answer. Superb. You got it. இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் இந்த தொடரை முழுமையாக பார்வையிட்டுக் கொள்ள முடியும். Today we are in the second day. மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். நீ போவது எங்கே ஆகிலும் நீ வரவேற்கப்படுவாய். போவது எங்கே ஆகிலும், எங்கே ஆகிலும், wherever you go, நீ வரவேற்கப்படுவாய். உனக்கு நடக்க போகின்ற செயல், அதாவது ஃபியூச்சர் இவெண்ட் பற்றி கதைக்கின்றோம், எதிர்கால நிகழ்வு. ஆனா என்ன வாய்ஸ்? passive வாய்ஸ். ஏன்? செயல் யாருக்கு நடக்க போது? உனக்கு. நீ செயலை செய்பவர் அல்ல, உனக்கு நடைபெற போகுது. Wherever you go, you will be welcomed. Wherever you go, you will be welcomed. Again, wherever you go, you will be welcomed. உங்களுக்கான வினா, நீ தங்கி இருப்பது எங்கே ஆகிலும் பாதுகாப்பாக இரு. Comment your answer. Very good. நீ போவது எங்கே ஆகிலும் உன்னால் இடப்பக்கத்தில் சைக்கிள்களை பார்க்க முடியும். நீ போவது எங்கே ஆகிலும், அதான் இப்பயும் பார்த்தினாங்க. Wherever you go, உன்னால் இடப்பக்கத்தில் சைக்கிள்களை பார்க்க முடியும். முடியும், you can. பார்க்க, you can see. என்னத்த? bicycles. எந்த பக்கம்? on the left side. Wherever you go, you can see the bicycles on the left side. Wherever you go, you can see the bicycles on the left side. Again, wherever you go, you can see the bicycles on the left side. நீ விரும்புவது எங்கே ஆகிலும் நீ இருக்கலாம். நிறைய சாஸ் இருக்குது. அதுல உனக்கு எங்க விருப்பமோ அங்கேயே இருந்து கொள்ளும், பிரச்சனையே இல்லை. நீ இருக்கலாம். you may sit. எங்கே ஆகிலும் wherever, நீ விரும்புவது you like. you may sit wherever you like. you may sit wherever you like. அடுத்த உதாரணம் பார்ப்போம். உன் அம்மா செல்லும் இடமெல்லாம் அவன் அவரை பின்தொடர்கிறான். செல்லும் இடமெல்லாம், இதைத்தான் நான் முதல்ல wherever என்பதற்கு அர்த்தம் சொல்லிக்க பார்த்திருப்போம். இடமெல்லாம் என்னும் ஒரு அர்த்தமும் உண்டு. அப்போ இங்க அந்த இடமெல்லாம் என்பதைத்தான் நான் முதலாவது சொல்ல வேண்டும். wherever, உன் அம்மா, your mom, your mother, your mom, your mommy, எப்படி வேணுமென்றாலும் சொல்லலாம். wherever your mom goes, in regular activity, third person singular subject, mom என்பது. wherever your mom goes, அவன் அவரை பின்தொடர்கிறான். follows, he follows her.
Wherever your mom goes, he follows her. Again, wherever your mom goes, he follows her. உங்களுக்கான வினா, நான் செல்லும் இடமெல்லாம் என்னுடைய நாய் என்னை பின்தொடர்கிறது. Comment your answer. Superb. மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். அதை இந்த அறையில் எங்கேயாகிலும் வையுங்க. அறையில எங்க நீங்க வச்சீங்கன்னு பிரச்சனையே இல்லை. வையுங்க. Put it எங்கேயாகிலும், wherever in this room, இந்த அறையில். Put it wherever in this room. Put it wherever in this room. நான் போகும் இடமெல்லாம் நான் என் கமராவை எடுத்து செல்கிறேன். எங்க போனாலும் நான் என் கமராவை எடுத்து செல்கிறேன். I take my camera. I take my camera. இடமெல்லாம் wherever. நான் போகும் I go. I take my camera wherever I go. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Very good. I take my camera wherever I go. நீ இருப்பது எங்கே ஆகிலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிக்க போகிறேன். நான் உன்னை தேடி கண்டுபிடிக்க போகிறேன். I am going to find you. நீ இருப்பது எங்கே ஆகிலும், எங்கே ஆகிலும், wherever you are. I am going to find you wherever you are. ஹைட் அண்ட் சீக் பிளே பண்ணல சொல்லலாம். இல்லாட்டிக்கு யாரும் எங்க நான் போறேன்ன்றதை சொல்லாம போயிருக்கேன். இதை மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். I am going to find you wherever you are. உங்களுக்கான வினா, நீ இருப்பது எங்கே ஆகிலும் நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். அதே சென்டென்ஸ் பேட்டர்ன் தான், சொற்கள் தான் மாறி இருக்கின்றன. Comment your answer. Well done. அவன் விருப்பப்படுவது எங்கே ஆகிலும் நாம் போகலாம். நாம் போகலாம். We may go. எங்கே ஆகிலும், wherever. அவன் விருப்பப்படுவதென்றால் he likes. We may go wherever he likes. We may go wherever he likes. ரொம்ப இலவா இருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கான வினா, நான் போவது எங்கே ஆகிலும் நீ அங்கே இருக்கிறாய். Comment your answer. Amazing. மேலும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். நீ போகும் இடமெல்லாம் மகிழ்ச்சி உன்னை பின்தொடரட்டும். வாழ்த்து சொல்கிறோம். மகிழ்ச்சி உன்னை பின்தொடரட்டும். May happiness follow you. May happiness follow you. நீ போகும் இடமெல்லாம், இடமெல்லாம், wherever you go. May happiness follow you wherever you go. Again, may happiness follow you wherever you go. மற்றவங்களுக்கு கிரீட் பண்ணிக்க நீங்க இது மாதிரி எல்லாம் சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது பார்ப்போம். நீ செல்லும் இடமெல்லாம் வறுமை உன்னை விட்டு அகலட்டும். எங்க போனாலும் ஏழ்மை உன்னிட்ட அண்டாம இருக்கட்டும் அப்படின்றதுக்கு சொல்றேன். Comment your answer. Very good. அவள் செல்லும் இடமெல்லாம் அவள் தப்பு கண்டுபிடிக்க முயல்கிறாள். சில பேர்ட்ட நேச்சரே அப்படித்தான் இருக்கும். என்ன, போற இடத்துல எல்லாம் யார்லயாவது இல்ல எதுலயாவது குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. செல்லும் இடமெல்லாம், wherever she goes, she tries to find fault. Wherever she goes, she tries to find fault. எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Wherever she goes, she tries to find fault. உங்களுக்கான வினா, அவள் செல்லும் இடமெல்லாம் நட்பை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறாள். இங்கு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளல் என்பதை நாங்க make friends அப்படின்னு சொல்லலாம். Comment your answer. Bravo, you got it. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு
உதாரண வாக்கியங்கள் எழுதி பயிற்சி பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள். Don't worry about any mistakes. இந்த தொடரை முழுமையாக பார்வையிடுவதற்கு இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.